அதே மாதிரி நம்ம அந்த காஞ்ச மிளகாய் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பாக்கெட்டில் தான் அடைச்சு கொடுக்குறாங்க அல்லது மொத்தமாக போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, அதை வந்த உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடைகளில் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் பதப்படுத்திக்கலாம். ஆனால் காய்ந்த மிளகாய் அப்படிங்கிறத வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே கொண்டே போகக்கூடாது. கடையில் பொடியாக இருக்கிறத கண்டிப்பாக வாங்காதீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஏன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ மிளகாய் இருக்கும்போது நீங்கள் மஞ்சள் கலராக இருக்குது, நிறம் மாறுபாடாக இருக்குது அப்படின்னா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு நம்ம காரசாரமா ஒரு விஷயத்த பேச போறோம். மிளகாய் பத்தி தான் பேச போறோம். சரிங்க. இப்போ மிளகாயில, குறிப்பா காய்ந்த மிளகாயில பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் ஒரு இடத்துல, சில இடத்துல வெள்ளை கலர்ல இருக்கும். இது இந்த மாதிரியான மிளகாயை சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை ஏற்படுத்தும், குறிப்பா கேன்சர் ஏற்படுத்தும்னு கூட சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து இந்த மஞ்சள் கலரோ அல்லது வெள்ளை கலரோ அல்லது கலர் கம்மியாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க கேட்கறது வந்து முக்கியமா அந்த கலர் சேஞ்சுக்கு காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது தொற்றுக்கிருமிகள். அந்த தொற்றுக்கிருமிகள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னாச்சுன்னா சில விதமான பூஞ்சை காளான்கள், ஆஸ்பர்ஜில்லஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் 26 வகையான ஆஸ்பர்ஜில்லஸ் வந்து மிளகாயை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பூஞ்சைகளாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமானது 2-3 இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் அந்த இதில் இருந்ததுன்னா அந்த நிறம் மாற்றத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அந்த நிறம் மாற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதை நம்ம சமைக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் அஃப்லாடாக்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பொட்டண்டான ஒரு கார்சினோஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மியூட்டேஷன், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏவை மாற்றி அதில் வந்து, அதாவது இர்ரிவர்சிபிள் டிஎன்ஏ சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. திரும்பி மீளாத உடம்புல ஏற்படுத்தக்கூடிய அந்த செல் மாற்றங்களை ஏற்படுத்துறதுனால புது செல்லாகவே அது மாறிடும். அந்த புது செல்லாக மாறிச்சுன்னா நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத வேற செல்லாக மாறுறது தான் கேன்சர்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது வந்து கார்சினோஜெனிக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுதான் அதுக்கான காரணம். இந்த நிறமி குறைபாடுக்கு வேற சில காரணங்களும் இருக்குது. அந்த அந்த செடிக்கே போதுமான ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா, செடி வளர்ந்து நல்ல ஒரு ஃபர்டைலாக வந்தால் தான் ஊட்டச்சத்து இருக்கும். அதில் சில நிறமி குறைபாடுகள் வருது. பட் இது வந்து ரொம்ப நீங்கள் கேட்குறது வந்து மஞ்சள் நிறமாக குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள், புள்ளியாக இருக்கிறது, சில குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் மஞ்சளாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அது கேன்சரை உருவாக்கக்கூடிய பொருள் அதில் இருக்குது. அப்போ கேன்சர் உருவாக்கக்கூடிய பொருள் இருக்கு அப்படிங்கிறதால காய்ந்த மிளகாய் நம்ம பயன்படுத்தாம பச்சை மிளகாய்க்கு நம்ம பயன்படுத்திடலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. பொதுவாக வந்து நாம் வந்து மிளகாய் பயன்பாட்டை குறைக்க சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் மிளகாயில் நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் கூட அதில் வயிற்றின் உள் அடுக்குகளை பாதிக்கக்கூடிய சில அமிலத்தன்மைகள் அதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால பொதுவாக மிளகாய் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறத நாங்கள் மருத்துவ ரீதியாக சொல்லுவோம். ஆனால் அதில் உள்ள நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஊட்டச்சத்து நிபுணர்களும் சில மருந்து சார்ந்து அல்லது உடல் நலம் சார்ந்து பேசுகிறவங்களும் மிளகாயில் இன்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில வயிற்றை உள்ளடுக்குகளை கேடு செய்யக்கூடிய, இரத்த குழாய்களை பாதிப்படையக்கூடிய சில வேதிப்பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அதனால் பொதுவாக மிளகாய் வற்றலை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது பொதுவான மருத்துவ அறிவுரையாக நம்ம சொல்கிறோம். அதாவது காய்ந்த மிளகாயாக இருந்தாலும் சரி, பச்சை மிளகாயாக இருந்தாலும் சரி. ஓகே. இப்போ பச்சை மிளகாயை நேரடியாக செடிகள் இருந்து எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. மொத்தமாக போய் மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு வாரத்தை வாங்கிட்டு வந்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதை எடுத்து நம்ம பயன்படுத்துறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாயில ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், இன்னொரு மிளகா அழுகி இருக்கும், அப்படியே எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துறதும் உண்டு. ஸோ இப்படியான விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அதில் என்ன பிரச்சனைகள் வரும்? முக்கியமாக நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, மிளகாயை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணவே கூடாது. அதுவும் காஞ்ச மிளகாய் வேணாம், பச்சை மிளகாவை சொல்லலை. பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்திலேயே காஞ்சிருக்கு அல்லது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடைகளில் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் பதப்படுத்திக்கலாம். ஆனால் காய்ந்த மிளகாய் அப்படிங்கிறது வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே கொண்டே போகக்கூடாது. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, நல்ல காய்ந்த நிலையில தான் இந்த ஃபங்கஸ், நான் சொன்னல ஏற்கனவே ஆஸ்பர்ஜில்லஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கஸ், அஃப்லோடாக்சின் உருவாகக்கூடிய, கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து குளிர்ப்பான நிலைகளில் அது பல்கி பெருகி பலவாறாக வரும். அப்போ அந்த மாதிரி நிறைய வர்றதுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் அந்த காய்ஞ்ச மிளகாய் கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சது, இன்ஃபெக்ட் ஆகலைன்னு தெரிஞ்சாலும் கூட அதை கொண்டு போகக்கூடாது. பச்சை மிளகாய் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பயன்பாட்டில் இருக்குது, அதை தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட்சத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் சில நியூட்ரியன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். பச்சை மிளகாய்க்கு மட்டும் இல்லை,
காய்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது 100% அப்படின்னா 2வது நாள் 90, அப்புறம் 3வது நாள் 80, அதுக்கப்புறம் 4வது நாள்லாம் 50, 60, 40க்கு கீழே போயிடும். அதனால் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துறது, ஃப்ரிட்ஜை பயன்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறத அறிவுரை நம்ம சொல்லுவோம். நிறைய பேரால் அது சாத்தியம் இல்லாத ஒரு காரணத்தினால அதை கூடிய விரைவியும் 2 நாள் 3 நாளைக்கு மேலே நாம குளிர்சாதனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுரைங்க. இன்னும் நீங்க சொல்றது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும், இன்றைய காலகட்டங்களில் எல்லாரும் ஒர்க்காலிக்கா எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ், இப்போ காய்ந்த மிளகாய் உள்பட நிறைய ஸ்பைசஸை ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் சாப்பிட வேண்டிய. இன்னொரு கூட டாக்டர், இந்த மிளகாய் நம்ம வத்தல் பத்தி பேசியிருக்கோம், மிளகாய் தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இது மாதிரி ஸ்பைஸ் பவுடர்ஸையும் நம்ம அதில் வைக்கிறாங்களே டாக்டர்? கட்டாயமாக கூடவே கூடாது. பொடி செய்த பொருட்களை வந்து நம்ம கூடவே கூடாது. அதே மாதிரி பொடின்னு நீங்கள் கேட்கறதுனால நம்ம இதையும் நான் சொல்லிடுறேன். கடையில் பொடியாக இருக்கிறத கண்டிப்பாக வாங்காதீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஏன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ மிளகாய் இருக்கும்போது நீங்கள் மஞ்சள் கலராக இருக்குது, நிறம் மாறுபாடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தூக்கி தூர போட்டுருவீங்க. கரெக்ட். அதே மாதிரி நம்ம அந்த காஞ்ச மிளகாய் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பாக்கெட்டில் தான் அடைச்சி கொடுக்குறாங்க அல்லது மொத்தமாக போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, அதை வந்த உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை, அதை மிளகாய் நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களுக்காக சொல்கிறேன். மிளகாய் பயன்படுத்தலை அப்படின்னாச்சுன்னா அதை பற்றி கவலையே இல்லை. பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் நம்ம அதை பார்க்குற உடனேயே அதில் நிறம் மாறுபாடு இருக்குதுன்னா ஈவு இறக்கம் இல்லாமல் முதல்ல திக்துற போட்டணும். அடுத்ததாக என்ன செய்யணும்னா, சின்ன டேமேஜ் இருந்தாலும், சின்னதாக ஒரு அந்த மிளகாய் உடைஞ்சிருந்தாலோ அல்லது ஒரு ஓரத்தில் ஒரு ஓட்டை இருந்தாலோ அதையும் ஈவு இறக்கம் இல்லாமல் திக்துற போட்டணும். ஏன்னா அந்த டேமேஜ் ஆன பகுதிகள்லையும் ஓட்ட விழுந்த பகுதிகள்லையும் நிறமி மாறுபாட்டு அடைந்த பகுதிகள்லையும் தான் இந்த பூஞ்சை காளான் இருக்கிறதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அதனால நம்ம ஈவு இறக்கம் இல்லாமல் அதை திக்துற போட்டுட்டு நாம் வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். காய்வான இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, நீங்க பொடிய கடையில வாங்குறீங்க அப்படின்னா தெரியாது நமக்கு. கமர்ஷியலா இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா? பண்ண முடியுமா? அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. பல்கா ப்ரொடியூஸ் பண்ணும்போது பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஒரு அதிர்ச்சியான இன்னொரு தகவலும் சொல்றேன். சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ட்ரக் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரக் அனாலிசிஸ்னு ஒரு ஜேர்னல் ஒன்று வருது. இது வந்து தைவான்லேருந்து வெளியில் வருது. இது பியர் ரிவ்யூட் ஜேர்னல், அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஜேர்னல். நான் சும்மா சாதாரண ஜேர்னலில் சொல்லலை. இந்த ஸ்டாண்டர்டான ஜேர்னலில் ஒரு விஷயம் முதல் வரியிலேயே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப முன்னாடிலாம் இல்லை, ஜூன் மாதம் 2024 வந்தது தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல அவைலபிள், அவங்க நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த மிளகாய் பொடியில 83.6% வந்து இந்த அஃப்ளோடாக்சின் மிக்ஸ் ஆகி தான் இருக்குதுன்றாங்க. 83.6% எங்க இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இதுல அஃப்ளோடாக்சின் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னாச்சுன்னா என்னன்னா, நாம வீட்டுல பிரிச்சு தூக்கி தூர போடுற மாதிரி அவங்க தூர போடாம மொத்தமா வாங்கி அரைச்சிடுறது. எப்போதும் வந்து டன்னா போட்டு அந்த மிளகாயை அரைக்கிற போது அவர்களால் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. எப்போதுமே ஒரு உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். குட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. நல்ல தரமான விவசாயம். தரமான விவசாயத்துக்கு 4 முக்கியமான காரணிகள் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஃபைனான்ஷியல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட், அதாவது நம்ம மழை, தட்பவெப்பம், சூழ்நிலை, மழை மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சோசியல் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து சமூகத்தில் அந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் விவசாயம் வளரும். இப்போ அடுத்தது 4வதா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா சேஃப்டி. சேஃப்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து இந்த குட் ஸ்டோரேஜ் ப்ராக்டிஸ்னு பேர். அந்த காய்ந்த நல்ல பதப்படுத்தப்பட்ட அந்த மிளகாயை எடுத்து அதை காய வைக்கிறதுல, அதை ஸ்டோர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ். ஸோ இந்த 4 நிலைகள்லையும் முழுமையாக இருந்தால் தான் அது வந்து ஒரு சிறந்த விவசாயம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம விவசாயிகள் அப்படிங்கிறவங்க வந்து மிகச்சிறந்த முறையில் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ்லாம் சரியாக இருக்கும். ஸோ அது முழுமையாக அவங்க வந்து ஒரு உள்ளன்போட இதை பயன்படுத்துகிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க நல்லா ப்ரொடியூஸ் பண்ணாதான் நாம கேன்சர் மாதிரியான பெரிய வியாதிகள்லேருந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு மிளகாயை பறித்து காய வச்சு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நமக்காக பறிப்போம்னு சொல்லிட்டு அந்த மிளகாயை பார்த்து பறிப்போம். அதில் தூய்மையாக இருக்குல்லன்னா தூக்கி தூர போட்டுருவோம். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழல், பல்க் ப்ரொடக்ஷன், லாபம் அதிகமாக இருக்கிறது, இதில் பல நிலைகளை தாண்டி வர்றது அப்படிங்கிற போது இதில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து அடிபட்டு போகுது. அதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் இன்றைக்கி பேசுகிற விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம மக்களுக்கு சொல்லியே ஆகணும். சமீபத்திய ஆய்வு அப்படிங்கிறதுனால 83.6 விழுக்காடு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் அப்படிங்கிறது வந்து கேன்சர் ப்ரொடியூசிங் கெமிக்கலோடு தான் வருதுங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல். நாம் அதை
சொல்லி ஆகணும் மக்களுக்கு. நான் முதல்ல வீட்டுக்கு போனோம்னா காய்ந்த மிளகாய் எடுத்து மஞ்சள் கலர் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பார்த்து நீங்கள் தூர போட்டுடலாம். சார், இப்போ காலங்காலமா வந்து மிளகாய் தூள் நம்ம பயன்பாடு இருந்துட்டு தானே இருக்கு. ஸோ அப்பெல்லாம் பேசப்படாத ஒரு விஷயம் இப்போ ஏன் அதிகமாக பேசப்படுது? ரொம்ப காலமாக எல்லாம் மிளகாய் பயன்பாடுலாம் நம்மக்கிட்ட இல்லைங்க. அதாவது நம்ம கிட்ட காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நம்ம பொருள் அப்படின்னாச்சுன்னா மிளகு, ஓகே, இஞ்சி, பூண்டு, மற்ற தானியங்களில் இருக்கக்கூடிய இயற்கையான தானியம்னு சொல்லக்கூடியதில் தாண்டி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த மசாலா பொருட்கள்னு சொல்லக்கூடிய கருவாப்பட்டை, ஏலக்காய், இதில் இருக்கக்கூடிய இயற்கையான கார பொருட்கள் தான். அதை தான் பயன்படுத்தணும். மிளகாய் பயன்பாடுலாம் ரொம்ப பின்னாடி வந்தது தான். அதுக்கு பேரே வந்து அவங்க வேற பெப்பர் அப்படிம்பாங்க, மற்றவங்க வெளியூரில் வேற வேற பேர்களில் பார்ப்பாங்க. நம்ம வந்து மிளகு காரத்தோடு இருக்கிறதுனால, மிளகு மாதிரி இருக்கிற ஒரு காய் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு மிளகாயினே பேர். ஸோ அதனால் ரொம்ப பின்னாடி வந்தது தான். ரொம்ப முன்னாடி நம்ம மசாலா பொருட்கள்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தொல்காப்பியம் எடுக்கலாம். அவ்வளோ 2000-3000 வருஷம் பின்னாடி போகாட்டா கூட பதார்த்த குண சிந்தாமணி அந்த மாதிரி பின்னாடி வந்து இருக்கக்கூடிய சில நூல்கள் எடுத்து பார்த்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய காரத்துக்கு மிளகு, இஞ்சி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. திரி கடுகம்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 தான் காரத்துக்கான. அந்த மிளகை வந்து கருப்பு வைரம்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்ப பண்டமாற்று முறையில மிளகு கொடுத்துட்டு தான் மற்றதை வாங்கியிருக்கோம். நம்ம உப்பு, மிளகு தான் மெயினாக நிறைய பயன்பாட்டில் இருந்த பொருட்கள். அதில் ரொம்ப காலமாக பயன்படுத்தக்கூடியது. ஒரு 200 வருஷம் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டா கூட அதில் பயன்படுத்தக்கூடிய துணை பொருட்கள்னு இருக்குது. இப்போ எப்போதும் சாம்பார் பொடினா வெறும் மிளகாயை மாத்திரம் பொடியாக்குறது இல்லை. அது கூட ஒவ்வொரு வீட்டு வழக்கப்படியும் தனியா சேர்ப்பாங்க, மஞ்சள் சேர்ப்பாங்க, பெருங்காயம் சேர்ப்பாங்க, சீரகம் சேர்ப்பாங்க, சில வீட்டில் சோம்பு சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரியான அதில் சேரக்கூடிய மற்ற பொருட்கள் வந்து இந்த மிளகாயினுடைய நச்சுத்தன்மையை குறைக்கிறதா இருந்திருக்குது. அதனால நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், முக்கியமாக மஞ்சள் தான், மஞ்சள் பெருங்காயம் தான் இந்த மிளகாயினுடைய நச்சுத்தன்மையை வெகுவாக குறைத்து உடம்புக்கு கேடு ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறதா இருக்கு. சூப்பர் டாக்டர். அப்ப மிளகாயை கம்மி பண்ணிட்டு இப்போ அந்த கார வகை பொருட்களுக்கு நம்ம போயிடலாம். இப்போ உடனடியாக நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நாளைக்கே மிளகாயை மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிகிறவங்க ரொம்ப மகிழ்ச்சி. முடியலைங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 100 கிராம் மிளகாய் நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் 50 கிராம் மிளகாய் எடுத்துக்கிட்டு மீதி ஒரு 50 கிராமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகு பொடியை சேர்த்து ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்ணலாம். அப்போ மாதிரி இட்லி பொடி ரெடி பண்ணும்போது அந்த மிளகாயை 1/4 பங்காக குறைச்சிட்டு மிளகை கூட்டிட்டு கருவேப்பிலையெல்லாம் கூட போட்டு இட்லி பொடி ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி நாம் வந்து மிளகாயை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு மிளகை கூட்டிக்கணும். இப்போ சட்னி பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா தோல் நீக்கி இஞ்சி அதை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி, அதாவது நான் பச்சை மிளகாய்க்கு மாற்றா சொல்கிறேன், இஞ்சியை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம வந்து நாட்டு தக்காளி, புளிப்புக்காக நாட்டு தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் வச்சு அரைச்சி சட்னி பண்ணோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். சாதாரண அந்த மிளகாய் சட்னியை விட அது சிறப்பான சுவையோடையே இருக்கும். அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். சூப்பர் டாக்டர். இந்த வீடியோ பார்க்குற ஆந்திர மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மிளகாய் தான் அதிகமாக இன்க்ரீடியன்ஸ்ல முக்கியமானது. ஆந்திரான்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன், குண்டூர் மிளகாயில் தான் அதிகப்படியான அளவிற்கு, ஏஷியாலே அதிகப்படியான அளவுக்கு அந்த அஃப்ளோடாக்சின் இருக்கிறதாக வேற இன்னொரு ஆய்வு சொல்லுது. இது எதால் நம்ம பயப்படுத்தக்கூடிய வீடியோவே வந்து அச்சுறுத்தலாக பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உள்ள யதார்த்தத்தை நம்ம சொல்லணும். ஃபேக்ட் தானே நம்ம சொல்கிறோம், சயின்டிஃபிக் விஷயங்கள் தான் சொல்கிறோம். நம்ம என்னென்னா மிளகாயை விட்டுட்டு மிளகு பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா மிளகு பயன்படுத்தும் போது இது கேன்சரை உருவாக்குது. மிளகு வந்து கேன்சர் வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுது. இது வந்து உடம்புல வயிற்றினுடைய உள் அடுக்குகளை பாதிக்குது. இஞ்சியை நம்ம பயன்படுத்தும் போது வயிற்றினுடைய உள் அடுக்குகள் பலப்படுத்தப்படுது. இதை பயன்படுத்தும் போது செரிமான மண்டலம் நாளடைவில் கேடடைஞ்சிட்டே வர்றதை சொல்கிறாங்க. மிளகாய் பயன்படுத்தும் போது, இஞ்சி பயன்படுத்தும் போது எவ்வளவு வருஷம், 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தாலும் செரிமானத்தன்மை நல்லா இருக்கும். நீங்கள் இஞ்சி பயன்படுத்திட்டே வர்றவங்களை பார்த்தீங்கன்னா 90-95 வயதில் கூட சுவையை அறியக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கும். எதை சாப்பிட்டாலும் செரிமானத்தன்மை சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இஞ்சி பயன்பாட்டில் உள்ள நன்மைகள். மிளகாய் பயன்படுத்துறவங்க, மிளகாய் பயன்படுத்தக்கூடிய ஊர்ல இருக்கிறவங்களுடைய விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நமக்கு தெளிவாகவே தெரியும். அப்போ மிளகாய் பயன்படுத்துறதெல்லாம் நன்மை கிடையாது, தீமை தான் அதிகமா இருக்கு, அதனால பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆம். ஓகே டாக்டர், சூப்பர், தேங்க்யூ டாக்டர், தெளிவான விளக்கங்கள். நன்றி, வணக்கம்.